உன் புருஷன் கடை வாங்கி லாஸ் ஆனதுக்கு நீ ஏன் சாகுற? நான் இருக்கேன். உனக்கு என்ன வேணுமோ நான் பார்த்துக்கிறேன், சரியா? என்ன வேணுனாலும் என்கிட்ட கேளு. எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலாம். இது வரைக்கும் நீ எனக்கு என்னமா பண்ணிருக்க? படிச்சது கவர்மெண்ட் ஸ்கூலு, கவர்மெண்ட் காலேஜ். என் கல்யாணத்துக்கு ஒரு பைசா செலவு பண்ணல. 1,00,000 தர முடியாதம்மா உன்னால? நீயும் அப்பாவும் கவர்மெண்ட் சேலரி தானே வாங்குறீங்க. ஏதா பேசுமா, ஏன் அமைதியா இருக்க? இப்போ கொஞ்சம் டைட்டுடி. அப்ப ஏமா பணம் தரேன்னு சொன்ன? நீ சொன்னதை நம்பி வீடு பிடிச்சி கார் வாங்கி இப்படி திடீர்னு பணம் இல்லைன்னு சொன்னா என்னமா அர்த்தம்? இந்த இடத்த வித்து எடுத்துக்கோடி. அப்பா வர ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இருமா, அவர் வந்துடுவாரு, பார்த்துட்டு போ. இல்லடி, அப்பா வெயிட் பண்ணுவாரு, நான் போகணும். இதை செலவுக்கு வச்சுக்க. இல்லைங்க, திடீர்னு அப்பா உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாம். அதான் அம்மா இந்த இடத்த விற்று பணத்தை எடுத்துக்க சொன்னாங்க. யாரு? கருணா. கொடுங்க. ஹலோ, மணி இல்லையா? அவரு குளிச்சிட்டு இருக்காருண்ணா. நான் பேசுகிறேன். ஹலோ மணி, இன்னைக்கு தேதி 5. ஒரு 2 நாளில் கொடுத்துறேன் கருணா. மணி, சொல்லுங்கள் கருணா. 2 நாள் கழிச்சு இதே மாதிரி பதில் வரக்கூடாது, பணம் வரணும். கண்டிப்பாக. சரி, நான் வரேன். சாப்பிட்டு போங்க. சொல்லுடி. எங்க இருக்க? வீட்டில் தான். அப்பா எங்க?
வீட்டில் தான் இருக்காரு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. உன் புருஷன் மேல காட்டுற அக்கறை கொஞ்சமாவது என் மேல காட்டுமா? இப்போ என்ன என்னடி பண்ண சொல்கிற? 1,00,000 ரூபாய் ரெடி பண்ணி தர முடிஞ்சா என்கிட்ட பேசு. இல்லனா என்கிட்ட பேசாத, என்னை மறந்துரு. என்னை பார்க்கவும் வராத. ஹலோ, பணம் ரெடி பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. யார் வேணும்? கருணா சார் இருக்காரா? கருணா சார்லாம் இங்க யாருமே இல்ல. என்னண்ணா அர்ஜென்ட்டாக ஃபோன் பண்ணியிருந்தீங்க? கேகே நகரில் ஒருத்தவனுக்கு பைக் அடமான வச்சு பணம் வாங்கி கொடுத்தல? ஆமாண்ணா. அந்த பைக்கை தூக்கிரு. அதானே? நீ கிளம்பு, நான் ஃபோன் பண்ணுறேன். ஓகேண்ணா. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீதான் நாண்டுகிட்டு செத்துறியா? நீ யாரு, நீ எந்த ஊரு, உன் குலம் கோத்திரம் எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் ஏன் என்ன கல்யாணம் பண்ண? நானா உன்னை கல்யாணம் பண்ண? நீதான் எங்க அப்பங்காலில் விழுந்து கெஞ்சன. நீ எங்க அப்பாவுக்கு பண்ண துரோகத்துக்கு உன்னெல்லாம் நான் அப்படியே சும்மா விட்டுற முடியாது. கடைசி வரைக்கும் உன் கூடயே இருந்து நீ சாவறத பார்த்துட்டு தான் நான் சாவேன். சுகர் இருக்கா? ம். இன்னைக்கு ஏதாவது உங்களுக்கு ஒர்க் இருக்கா? ரொம்ப மூட் அப்செட்டாக இருந்தது, அதான் எங்கேயாச்சும் வெளியே போகலான்னு நினச்சேன். நேற்று ஃபோன் பண்ணீங்க, ஏன் எதுவும் பேசாமல் வச்சிட்டீங்க? எதுவும் சொல்லணும் நீங்கள். ம், நேற்று ஒரே சண்டை. பிஸ்னஸ் பண்ணி இவ்வளோ பணத்தை லாஸ் பண்ணிட்டேன்னு கேட்டால் திரும்பவும் அதே பிஸ்னஸ் பண்ணுறேன் 10 லட்சம் கொடுன்றான். செம்மையாக திட்டி விட்டேன், கோச்சிட்டு ஊருக்கு போயிட்டான். போகிறான் போக்கு. பணம் கொடுத்தா ஒழுங்காக பேசுவான். ஒன்றுமே புரியல, யாருக்காக வாழ்றேனே தெரியல. எனக்காக வாழலாமே. ம், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் திவ்யா. அடிக்கடி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைப்பேன். நீ எப்பவுமே பிரச்சனையிலே இருக்க, அதான் உங்ககிட்ட சொல்லாமலே இருந்துட்டேன்.
இப்போ கூட இது சொல்கிறது சரியானு தெரில. ஆனால் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. எனக்கு கல்யாணம். இப்போ உனக்கு என்ன வேணும்? உன் எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணுறேன். உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கிறேன். இப்போ என்ன?